தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் வந்து இப்போ இருக்கிற தமிழக நிதி நிலைமைக்கு அவசியம்னு நினைக்கிறீங்களா? அது தேவையில்லை. அது எதுக்கு? குழந்த பிறந்தா எல்லாருக்குமா உலகம் மூலமாக குழந்த பிறந்துன்னுக்குது எந்த நேரமும். அதை விட கல்வி எஜுகேஷன் கொடுக்கலாம் ஃப்ரீயாக. லண்டனில் கொடுக்குறாங்க, சிங்கப்பூரில் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இங்கேயும் கொடுக்கலாமே. குழந்தைங்க எல்லாம் முன்னுக்கு வருவாங்களே. ஏழை குழந்தைங்களெல்லாம் கான்வெண்ட்டில் படிக்க வைக்க முடியுமா? அதை இவங்க கல்வியை இலவசமாக கொடுத்தாவே போதுமே. அதுங்க படித்து முன்னுக்கு வந்துடுவாங்களே, அவங்க சம்பாரிச்சுப்பாங்களே. அவர் எதுவுமே தர தேவையில்லைங்க. அந்த மோதிரமும் தேவையில்ல, சிலிண்டரும் தேவையில்ல, எதுவும் தேவையில்ல. எங்களுக்கு இலவச பொருளே தேவையில்ல. கடமே இல்லாத தமிழ்நாடு உருவாக்குனா போதும். இருக்கிற பொருளாதார பிரச்சனை இதெல்லாம் தேவையில்லாத செலவுன்னு தான் நினைக்கிறேன். பட் ஏழை குடும்பத்துக்கு இதுக்கு உதவியாக இருக்கும், முன்னேற்றத்துக்காக இல்லை. ஏதோ ஒரு சில ஏழைகளுக்கு இது உதவலாம். அது ஒன்றும் பெருசாக உதவ போகிறதில்ல. ஃப்ரீ பஸ் மாதிரி ஒரு எல்லாருக்கும் உதவி பண்ணுற மாதிரி திட்டம் இல்லை, கிடையாது. அது உண்மை தான். தாலைக்கு தங்கங்கிற திட்டத்தை ஒழிச்சாங்க டிஎம்கே. இதை அவர் கண்டினியூ பண்ணுற மாதிரி தெரில டிவிகேல. அது எவ்வளோ ஏழை பெண்கள் உதவுச்சு. அவர் கொடுக்குறேன்னு இருக்காரு, ஆனால் அந்த அளவுக்கு கொடுக்க முடியுமான்றது டவுட்டு தான். டெஃபினட்டாக ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன பசங்க குழந்தைங்க எல்லாருமே வந்து இதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஏழை எளிய மக்கள் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு நிதி உதவி தான் வந்து இந்த ஒரு தாய்மார் திட்டம் அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஊதியத்துக்காக தான் வந்து பெண்களுக்காக நிதி உதவி கொடுக்குறாங்க. இதனால் அது முக்கியமாக இந்து பெண்களுக்கு, ஏழை பெண்களுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. முஸ்லீம் பெண்கள், கிறிஸ்தவ பெண்கள் என்ன அந்த மாதிரி பெரிய இது இல்லாமல், டிஃப்ரென்ஸ் இல்லாமல் ஏழைகளுக்கு முக்கியமாக உதவியாக இருந்துச்சு. அதை வந்து டிஎம்கே ஒழிச்சுக்கிட்டாங்க. தேவையில்லாத செலவு பண்ணாங்க டிஎம்கே. பட் அது மாதிரி உபயோகமான செலவு, உண்மையிலே உபயோகமான திட்டம்னு தோணலை எனக்கும். தாய்மாமன் திட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போது நகை வைக்கிற விலையில் பார்த்தீங்கன்னா, அது எப்படின்னு சொல்கிறதுனா பார்த்தீங்கன்னா, பயனடைவாங்க. அது கூட வாங்க முடியாத எவ்வளோ நடுத்தர மக்கள்லாம் இருக்காங்கள்ல, அவங்களாம் பயனடைவாங்க தான் சொல்ல முடியாது. தேவைதானா சொல்ல முடியாது, தேவை தான் அது. பயனடைவாங்க திட்டம். ஏன்னா அவர் சொல்லிட்டு செய்யாமல் இருக்க முடியாதுல்ல. அந்த அவசியன்றது அவர் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதை படுத்துறது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அவருடைய கருத்து கணிப்பு என்னென்னா, நம்ம இது தேர்தலில் வெற்றி பெறுன்றதுக்காக எல்லாரும் கூட வாக்குறுதியாங்க. இவர் மட்டும் தனிப்பட்ட மாதிரில கொடுக்கலங்க. எல்லாம் எடப்பாடி கொடுத்துருக்காரு, இவர் கொடுத்துருக்காரு, அதுக்கு முன்னாடி சிஎம் கொடுத்துருக்காங்க, அவர் ஜெயலலிதா அம்மா கொடுத்துருக்காங்க, எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த வாக்குறுதியை கொடுத்து நிறைவேற்றுறது அவருடைய பொறுப்பு. அது மற்ற மக்கள் மத்தியில் அது போய் சேருன்றது அவர் கருத்து கணிப்பு. நம்ம இவ்வளோ வாக்குறுதி கொடுத்தோமே, அதை நம்ம செய்யணுன்றதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணணும், அவள் தான். அது வாக்குறுதி கொடுக்கலாம் வந்து மற்ற சிஎம்எல் மாதிரி இவர் கொடுத்துறான்றது அது உண்மை தான், ரியல்.